ஃபஸ்ட்டு நம்ம சிசர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ரிஸ்ட்டோட ஸ்டெபிலிட்டி முக்கியம். கரெக்டாக? ஸோ இப்போ அதுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஹேண்டை வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும், ரிஸ்ட்டை வந்து நல்லா டவுனில் வச்சுட்டு ஸ்லைட்டாக திருப்பிட்டு தம் ஃபிங்கரை மட்டும் நல்லா ஓப்பன் பண்ணி ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணணும். கரெக்டாக? எதுக்காக இப்படி பண்ணுறோம், அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், அண்ட் சேம் டைம் ரிஸ்ட்டில் நல்ல ஆக்ஷன் இருக்கும், தம்மில் வந்து நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயமும் நம்மளுக்கு இருந்தால் தான் சிசரை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். ஜஸ்ட் நார்மலாக இப்படி வெறும்னா இதை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின்லேருந்து இந்த இடத்துலேருந்து எல்லா பெயினுமே வரும் ஹேண்டில். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் செட்டில் சிசரு மாறிடும். ரைட்டா? இதை அப்படியே நான் திருங்கும் போது எனக்கு இந்த ரிஸ்ட்டை நான் லைட்டாக சாய்ச்சேன்னா எனக்கு இந்த இடத்துல நல்ல கிரிப்னஸ் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம், என்னோடய பாடி போஸ்டர் யூஸ் பண்ணி நான் நார்மலாக இப்படி சிங்கிள் பிளேடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷோல்டரை நான் பெருசாக ஸ்ட்ரெச் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. கரெக்டாக? இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பாயிண்டிங் பண்ணுறதுக்கோ மற்ற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரைட்?